ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ப்ரொஃபஸர் பாய் ஃப்ரெண்டோட நெக்ஸ்ட்டு பாட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற விட பெயிண்ட் தர மாதிரி தெரிஞ்ச ஐம்ரலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஓப்பனாக தான் பேசிகிட்ருக்கேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குது. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண திங்க் பண்ணலை. நீ என்னை தாண்டா லவ் பண்ணணும், நீ இப்போவே லவ் பண்ணுண்டா, இந்த மாதிரி தான் நீ என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுண்டாங்கிற மாதிரிலாம் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பட் என்னை விட்டு இன்னொரு பர்சன்ட்டுக்கிட்ட மூவ் ஆன் ஆக என்னால் முடியாது. ஏன்னா நான் உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன். அந்தளவுக்கு என் ஹார்ட்டில் உன்னை திங்க் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட கூட நான் உன்னோட பிக்கெலாம் காட்டி நான் உன்னை லவ் பண்ணுறேனுங்கிற மாதிரி என் பேரண்ட்ஸ்கிட்ட கூட எப்போவோ ப்ராமிஸ்லாம் கேட்டேன், பர்மிஷன்லாம் கேட்டேன், எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். ஆனால் அந்த லவ்வை உன்கிட்ட தான் எனக்கு சொல்ல முடியல. பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல தான் எல்லாருக்கும் பயம் இருக்கும். பட் நான் எல்லார்ட்டையும் சொல்லியும் லவ் பண்ணுற பர்சன்ட் உன்கிட்ட சொல்லதுக்கு எனக்கு தைரியமே வரலை. இன்றைக்கி நீ என்னை விட்டு போயிருவேங்கிற பயத்தில் தான் கொஞ்சம் ரூடாகவே மார்னிங் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். பட் என்னை விட்டு மூவ் ஆன் ஆகணும்னு மட்டும் திங்க் பண்ணாத ப்ளீஸ். ஓகே, நீ டென்ஷன் ஆக்காட்ட. எப்போது மாதிரி நார்மலாகவே இரு. எனக்கு அந்த ஜின் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜின்னோட ஃபேஸை கப் பண்ணபடி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. கிளாஸ் ரூமுக்கு வெளியே தான் ஃபெலிக்ஸும் ஜேகப்பும் இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். ஜின் அப்படியே ஆரமோட ஐஸை நோட் பண்ண பொசிஷன்லேயே பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தான். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல ஜின், நீ ரிலாக்ஸாகவே திங்க் பண்ணு. 1 மந்த் என்ன, இந்த 1 இயரே கம்ப்ளீட் ஆகட்டும். ஏன் நீ உன்னோட காலேஜ் ஸ்டடி மொத்தமாகவே கம்ப்ளீட் பண்ணு. பட் நீ மேரேஜ் லைஃப்னு மூவ் ஆன் ஆகிற பொசிஷனுக்கு நீ என்னை விட்டு மூவ் ஆன் ஆகணும்னு மட்டும் திங்க் பண்ணி வேறு யாரையும் சூஸ் பண்ணிடாத. அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். இது எப்படி சொல்லன்னு தெரியல. எனக்கு பார்க்க உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் எனக்கு நீ வேணும் ஜீன். எனக்குன்னு மட்டும் வேணும். என்னால் உன்னை இன்னொரு பர்சன்ட்டுக்கு விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். ஓகே, டென்ஷன் ஆக்காத. உனக்கு எப்போ என் மேலே ஃபீலிங் வருதோ அப்போ நீ என்கிட்ட நார்மலாக பேசு, என்கிட்ட லவ்வை சொல்லு. ஆனால் பட் என்னை தாண்டி நீ இன்னொரு பர்சன்ட்டாக மேரேஜ் பண்ணிக்க என்னால் எப்போதும் அலோவ் பண்ண முடியாது. நீ இன்னொரு பர்சன்ட்டை லவ் பண்ணுறது என்னால் அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அப்படியே அந்த கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே போனால் சின்ன ஒரு மாதிரி டிஸ்டர்பான பொசிஷனில் இருந்தால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 3 days மூவ் ஆன் ஆகுது. கிளாஸுக்கு தான் நம்ம ஜின் அப்படியே வருவாரா இந்த மாதிரி வேண்டாம். ஆப்போசிட் காரிடோர் இதில் நம்ம கிளாஸ் ரூமுக்கு தான் வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். ஜின் அப்படியே ஆப்போசிட்டில் வர நோட் பண்ணபடி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணபடி ஃபிலிக்ஸ் கிட்ட ப்ளே பண்ணபடி விளாண்டுட்டு இருந்தவர் பார்த்தோன்னே அந்த ஸ்மைல்லாம் அப்படியே பிரேக் ஆகுது. கொஞ்சம் ஒரு மாதிரி அமைதியாக ரிலாக்ஸ் ஆன பொசிஷன்லேயே வந்தேன். கரெக்டாக ஜின்னுக்கும் ஆரம்புக்கும் நடுவில் ஒரு கேர்ள் என்ட்ராகிறான். இந்த மாதிரி என்ட்ராகிறத பார்த்துட்டு ஜின்னு கொஞ்சம் ஷாக்கானா வந்த கேர்ள் சும்மா இல்லாமல் டக்குன்னு நம்ம ஹக் பண்ணபடி, டே ஆரமா, நான் உன்னை பாட்டு எவ்வளோ டேஸ் ஆச்சு தெரியுமாடா, என்னடா பண்ணிகிட்ருக்க, ப்ரொஃபஸர் லுக்கில் வர மாதிரி இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் ஹக் பண்ணபடி கிட்ட பேசுகிறத பாட்டு ஜின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி கிராஸ் பண்ணுற பொசிஷன்லேயே அந்த கேர்ளையும் நோட் பண்ணபடி இருக்கிறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணபடி இருந்தால் அந்த ஹக் அப்படியே நம்ம பிரேக் பண்ணபடி, அடியே ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி என்றான நட்டாஷாவை நம்ம நோட் பண்ணுறாரு. ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற, இதுக்கு இந்த மாதிரி ஹக் பண்ணுற, உனக்கு தான் நான் முன்னாடி சொன்னோம்ல அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு, அவன் முன்னாடி இந்த மாதிரி ஹக் பண்ணா அப்படின்னா அவனுக்கு ஜலஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ நட்டாஷா ஒன்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கட்டும் பொசசிவ் ஜலஸ் ரெண்டுமே இருந்தால் தான் லவ் சக்ஸஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஹக் பண்ணோம்ல, கண்டிப்பாக அவனுக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருந்தால் நான் யார், அந்த கேர்ளுக்கும் ஆரம்புக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், என்ன ஏதுன்னுங்கிற மாதிரி அவன் டிப்ரெஷனில் அப்படியே திங்க் பண்ணுவான். அப்புறம் பொறுமை இழந்து டேரெக்டாக உங்ககிட்ட பேசுவான். நிஜமாலுமா உன்னை லவ் பண்ணியிருந்தா பேசுவான்டா, அப்போ லவ் பண்ணாட்ட அப்போ டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நட்டாஷா அங்கேருந்து பண்ணா, என்னடி பேசிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் இந்த மாதிரி நட்டாஷாவை நோட் பண்ணான். ஜின்ன டைமிட்டான் இன்னொரு பர்சன்ட் ஹக் பண்ணது ஜின்னுக்குமே பிடிக்கல. ஜின்னுக்கும் மேலே ஏதோ ஃபீலிங் இருந்துருக்கும் பொழுது இந்த மாதிரி இன்னொரு பர்சன்ட் ஹக் பண்ண மோமெண்ட்டை திங்க் பண்ணபடி அந்த கேர்ளுக்கும் என்னவாக இருக்கும், அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்,
என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி காலேஜ் எண்ட் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஹவுஸுக்கு கிளம்புனா ஜின்னுமே அவரோட ஹவுஸுக்கு கிளம்புறாரு. பட் நார்மலாகவே இல்லை. ஃபுல்லாக அவரோட மைண்ட் செட்டில் முழுக்க ஆரம்புக்கும் அந்த கேர்ளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், எதுக்காக அந்த கேர்ள் ஹக் பண்ணாங்க, பின்ன ஏன் ப்ரொஃபஸர் நம்மக்கிட்ட அந்த மாதிரி பேசினாரு, நான் இதில் எதை அப்போ நம்மளை சீட் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி செம்ம கன்ஃபியூஷன்லேயே அப்படியே ரோட்டையே கிராஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிராஸ் பண்ணால் இந்த மாதிரி ரோட்டை கிராஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரக் செம்மையாக ஆர்னை கிளிக் பண்ண பொசிஷன்லேயே சவுண்டு போட்டுகிட்டே வருது. பட் அது கூட நம்ம ஜின்னுக்கு கேட்கல. அது கேட்காத பொசிஷன்லேயே ரோட்டை அப்படியே அவர் ரியாலிட்டியிலேருந்து கிராஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ட்ரக்கு ரொம்ப க்ளோஸாக வந்ததை பார்த்துட்டு ஜின்னு ரொம்ப ஷாக் ஆகி பயத்துலேயே ட்ரக்கை பாட்டபடி ஐஸை க்ளோஸ் பண்ணால் ஜின்னோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி புஷ் பண்ணபடி அந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஜின்னு தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா ஃபிலிக்ஸ் ரொம்ப ஷாக் ஆகி, டே ஜின்னு அறிவு கட்டவனே, ஜின்னு கத்துறேன், காதையை கத்த மாதிரி என்னடா நான் ரோட்டில் போய் நிற்கிறேங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கரெக்டாக அந்த பிளேஸுக்கு வேண்டாம். நம்ம அப்படியே தரையில் விழுந்திருப்பாரு. ஆரம்புக்கு மேலே தான் ஜின் ஹோவரான பொசிஷனில் விழுந்திருப்பாரு. அந்த பொசிஷன்லேயே நம்ம ஜின் நோட் பண்ணால் உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, உன் பாட்டுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணிகிட்டே இருக்க, ஜின்னு எத்தனை பர்சன்ட் சொன்ன கூப்பிட்டுருக்கோம், சரி நாங்கள் கூப்பிட்றதான் கேட்கல, அந்த ட்ரக்கு தான் அவ்வளோக்குள்ள ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வருது இல்லை, கண்ட்ரோல் மீறி வந்துட்டு இருக்குது, மூவ் ஆன் ஆகுன்னு அந்த ஆள் கட்டிட்டு தானே வராரு, அதுமா உனக்கு கேட்கல, என்ன அப்படியே ரோட்டில் நிற்கிறேங்கிற மாதிரி கோவமாக ஆரம்பிட்டுட்டுனா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கோவமாக ஆரம்பப்பட்டுட்டுனா என்ன நானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே அந்த தரையிலேருந்து எழுதுனா இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், நீங்கள் மட்டும்தான் காரணம், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க, இதோ டைம்லாம் தரேன் அப்படிலாம் சொன்னீங்க, என்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசிட்டு இன்றைக்கி ஒரு கேர்ளை ஹக் பண்ணப்படி நிற்கிறீங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அப்போ சீட் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் அந்த கேர்ள் யார், அந்த கேர்ள் எடுக்க உங்களை ஹக் பண்ணணும், உங்களை எடுக்க அவள் ஹக் பண்ணப்படி நிற்கிறா, நீங்கள் எடுக்க அந்த ஹக்கை பிரேக் பண்ணாமலே நின்னீங்க, அப்போ நீங்கள் என்னை சீட் பண்ணி ஏமாற்றுறீங்கன்னு தானே அர்த்தம், சீட் பண்ணி ஏமாற்றிட்டு அந்த மைண்ட் செட்லேயே திங்க் பண்ணிப்படி வந்தேன், எதுக்காக நீங்கள் அந்த மாதிரி என்கிட்ட போய் சொல்லணும், நல்ல வேலை நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிவிட்டு நல்ல வேலை நான் உங்களை நம்பியிருந்தேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் திட்டினபடியே அங்கேருந்து ஜின்னு போனால் ஜின்னோட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஜின் அப்படியே திரும்பி நம்ம நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால், ஏன்டா இந்த மாதிரி நீயே வளன்னு பேசிட்டு போகிற, என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்கணும் தானே திட்டுனேன், நான் சொல்கிறட கேட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எதுக்காக என்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி ஆரம்போட ஆன்சர் தட்டி விட்டு போகிற மாதிரி கோவமாக போனால், டே என் கசின் சிஸ்டர்டா அப்படிங்கிற மாதிரி கத்துற அந்த மூமெண்ட்டை ஜின் நோட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி நம்ம நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால், அது என்னோட சிஸ்டர்டா, என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டான். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு நேராக அவரோட ஹவுஸுக்கு வர்றாரு. இந்த மாதிரி அவரோட ஹவுஸுக்கு வேண்டாம். இப்போ ஜின்னு தான் காலேஜ் ஒர்க் பண்ண சொன்னால் காலேஜ் ஒர்க்கே பண்ணலை, மாம் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு, ஸ்நாக்ஸும் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்நாக்ஸ் எதையுமே சாப்பிடாம ரொம்ப ஒரு மாதிரி அமைதியான பொசிஷன்லேயே எதையுமே பேசாமல் ஃபுட்டையும் சரியாக சாப்பிடாமலேயே பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்கிறத ஜின்னோட மாம் நோட் பண்ணிவிட்டு, எதடா திங்க் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட கேட்கவும், நான் எதையும் திங்க் பண்ணல, எதையும் திங்க் பண்ணலையா, காலேஜ் ஒர்க் பண்ணேன், அதையும் பண்ண மாட்டேன்ட்டேன், எனக்கு இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டேன், அதையும் நான் ரெடி பண்ணி கொண்டு கொடுத்துட்டேன், அப்படி இருந்து எனக்கு இந்த ஸ்நாக்ஸ்லாம் பிடிக்கலங்கிற மாதிரி சொன்னேன், வேறு ஸ்நாக்ஸு ரெடி பண்ணி கொண்டு கொடுத்துருக்கேன், ஸ்நாக்ஸில் ப்ளே பண்ணி விளாண்டுட்டுருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இந்த மாதிரி நோட் பண்ணால் 1க்கு 2 ஸ்நாக்ஸ் இருக்கிறட்டும், சாப்பிட சொன்னால் ப்ளே பண்ணிட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது, நான் ஸ்லீப் பண்ணும் போல் இருக்குது, நான் ஸ்லீப் பண்ணுறேங்கிற மாதிரி ஜின்னு நேராக ரூமுக்கு போனால், என்ன இவன் ரொம்ப வியாடாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான், எப்போதும் ஹவுஸ்குள்ளே என்ட்ரானாலே செம்ம ஜாலியாக உள்ள என்ட்ராகுவான், நம்மக்கிட்ட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசுவானே, இன்றைக்கி என்ன பேசவே இல்லைங்கிற மாதிரி நம்ம ஜின்னோட மாம் ரொம்ப கன்ஃபியூஷனில் நோட் பண்ணிகிட்டு இருந்தா. எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. ஜின்னு தான் ஃபிலிக்ஸ் கூட சேர்ந்து பேசினபடியே காலேஜுக்குள்ளே என்ட்ராக வரா. இந்த மாதிரி காலேஜுக்குள்ளே என்ட்ரான்னா நம்ம தான் ஜின்னு இந்த மாதிரி வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா நிற்கிறது நம்ம ஜின்னுக்கு தெரியாது. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜின்னுமே நார்மலாக பேசினபடி ஃபிலிக்ஸ் கூட போயிட்டுருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜின்னோட ஹேண்ட்ஸாக கிரிப்பாக பிடிச்சபடி புஷ் பண்ணி ஜின் அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே இழுக்கவும்
ஜின்னு ஷாக் ஆகி பயத்தில் கொஞ்சம் கட்டுனபடி கிளாஸ் ரூம்குள்ள நின்றானா. அந்த கிளாஸ் ரூம்குள்ள யாரும் கிடையாது. ஆரம் மட்டும்தான் நின்றுட்டு இருப்பார். இப்போ ஜின்னு உள்ளே வந்துட்டு பாட்டுட்டு ஜின்னு ஷாக் ஆகி, என்ன பண்ணிகிட்டு இருக்க ப்ரொஃபஸர், நீ உனக்கு அறிவில்லை அப்படிங்கிற மாரி செலவும். அதெல்லாம் எனக்கு நிறையவே இருக்குது, அதான் நான் உனக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி. ஜின்னு அப்படியே அந்த வாலில் லாக் பண்ணபடி, ஏன்டா டே, அடா நைட்டு ஈவினிங் நான் உங்ககிட்ட எவ்வளோ ஹவர்ஸ் பேச ட்ரை பண்ணேன், மொபைலில் கால் பண்ணோம்ல, பிக் பண்ண வேண்டியது தானே, நீங்கள் கால் பண்ணால் நான் பிக் பண்ணிட்டுருக்குடா அப்படிங்கிற மாரி ஜின்னு க்யூட்டாக கூட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே ஆரம்பிட்ட பேசினோம். ஏன் நான் கால் பண்ணால் நீ பிக் பண்ண மாட்டியா? நான் கால் பண்ணால் பிக் பண்ண மாட்டியா? வேறு யார் கால் பண்ணால் பிக் பண்ணுவேன்? உன்னோட ஹஸ்பண்டாக இருந்தால் பிக் பண்ணுவியா? அப்போ மேரேஜ் பண்ணிக்கலாமா? என் பேரண்ட்ஸ் மூலிமா உன் பேரண்ட்ஸ்கிட்ட நான் பேச வைக்கட்டுமானுங்கிற மாதிரி இப்படி பேசுகிறது கேட்டு ஆரம்பட மாவட்ட கிரிப்பாக ஜின் க்ளோஸ் பண்ணுறாரு. தேவையில்லாமல் இந்த மாதிரி சத்தமாக பேசிகிட்டு இருக்காட, என்ன ஆச்சு இப்போ, மேரேஜ் தானே பண்ணிக்கிறேன் என்ன அப்படிங்கிற மாரி ஆரம் சொன்னான். என் டேடுக்கெலாம் இந்த மாதிரி லவ்வு மேரேஜ் அதெல்லாம் பிடிக்காது. முக்கியமாக உங்களை மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால் அதை பற்றிலாம் பேசாதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் என் ஹவுஸ்க்கெலாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கேட்டு, சரி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க உன்னோட ஹவுஸ்க்கு வரல, என்னை லவ் பண்ணுறியாங்கிற மாரி கேட்கவும், அது எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியாது, நான் யாரையும் லவ் பண்ணலப்பா, என் ஹார்ட்டில் யாருமே கிடையாது, நான் சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால், நான் லாஸ்ட்டாக கேட்குறேன் ஜின், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே என்கிட்ட வந்து உன் ஹார்ட்டில் என்ன ஃபீலிங் இருக்குங்கிறத சொல்லிடு. ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு ஃபியான்சி தேடிட்டுருக்காங்க, நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன், உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு என் பேரண்ட்ஸ்கிட்டே ஓப்பனாக சொல்லிட்டேன். அவங்க தான் நீ ஒரு டைமுக்கு 2 டைம் கேட்டு பாருடா, அவங்க ஒரு வேளை அதுக்கு ஓகே பண்ணலை, அவன் மேலே ஃபீலிங் இல்லைன்னா அவங்கள போஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. ஈவினிங் வர உனக்கு டைம் கொடுக்குறேன், உனக்கு ஓகேனா என்கிட்ட ஓகேன்னு சொல்லு, இல்லைன்னா நீ இப்போ சொல்கிற மாதிரி சொல்லிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம் அப்படியே அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போனால், இன்னும் திமிரு பற்றியா என்கிட்டயே பிளாக்மெயில் பண்ணிட்டு போறியாடா, ஈவினிங்குள்ளே ஒழுங்காக எஸ் சொல்லுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்ட ஜின்னு இந்த மாதிரி தீட்டிட்டு, நான் சொல்லுவேன்னு வர நீ நினைக்கிறியா, சொல்ல முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு நேராக அவரோட கிளாஸ் ரூம் போனால், ஆரம்டா ஒரு வேகத்தில் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன், ஒரு வேளை நீ மேரேஜ் பண்ணால் பண்ணிக்கோடா, யாராக வேணாலும் ஃபியான்சியை சூஸ் பண்ணிக்கோடான்னு சொல்லிடுவானோ அப்படிங்கிற மாதிரி வீட்டிலே உட்காந்துருக்கிறது ஜேக்கப் நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா நடுங்கிக்கிட்டு இருக்க, குளிர் ஜுரம் ரெண்டு வந்துருச்சா என்ன? இல்லை ஜேகோப்பா, இந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு ஃபியான்சி தேடிக்கிட்டு இருக்காங்க, நான் ஒன்று தான் என் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டாங்க, இல்லைன்னா மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்ட்டாங்கங்கிற மாதிரி ஒரு வேகத்தில் சொல்லிட்டு வந்துட்டேன். ஈவினிங் வந்து ஜின்னு எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, நான் என்னடா பண்ணேன், மேரேஜ் தாண்டா பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி ஜேகப் இந்த மாதிரி சொன்னான். டை, நான் அவன் வந்து இப்படி சொன்னான் சேஞ்ச் ஆகி என்கிட்ட வேறு மாதிரி பேசுவான்னு நினச்சேன், நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம ஆரம் வந்து ஜேகப்கிட்ட இந்த மாதிரி ஐடியா கேட்டுட்ருக்காரு. அப்படி கேட்குற அந்த மூமெண்ட்டுக்கு இங்கே பாரு, அவனே இன்றைக்கி ஈவினிங் நீ பேக்கே செய்யாத, நான் தான் ஈவினிங் வந்து பேசுகிறேன்னே, நீ பார்த்தாதானே அவன் எஸ்ஆர் நோ சொல்லுவான், நீ பார்க்கவே இல்லைன்னா அதை யார்கிட்ட போய் சொல்லுவான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அட ஆமாம், நான் அவன் முன்ன போய் நின்னாதானே அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோன்னு என்கிட்ட சொல்லுவான், அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் அவனுக்கு முன்னாடியே நான் ஹவுஸுக்கு போயிருவேங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஆரம் ஜேகப்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, ப்ராப்ளத்தை பண்ணிவிட்டு ப்ராப்ளத்தை தப்பிக்க ஐடியா கேட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சிரித்த பொசிஷன்லேயே ஆரம்ப நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஆரம் கரெக்டாக இப்போ ஜின்னோட கிளாஸ் ரூம்குள்ள தான் என்ட்ராக இருக்காரு. நம்ம ஜின்னு நம்ம ஆரம்ப நோட் பண்ணப்படிருந்தா எக்ஸாமுக்கான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இன்றைக்கி எல்லாருமே ஒரு 1/2 hour எக்ஸாம் எழுதுங்க, அதுக்கப்புறம் மற்ற கிளாஸஸை பார்க்கலாங்கிற மாதிரி பேப்பர்ஸை கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம ஆரம் அப்படியே டைட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு எழுதியும் சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கரெக்டாக எழுதிட்டுருக்காங்க, நம்ம ஜின்னுமே எழுதிட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தா ஜின்னு தான் அப்படி எழுதிக்கிட்டே இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஆரம் நிமிட்டு பார்த்தா, ஆரம் இவ்வளோ நேரம் ஜின்னை தான் பார்த்துட்டு இருப்பார், பட் டக்குன்ட்டு ஜின்னு பார்க்குற மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டேபிளில் இருக்கிற அந்த கேலை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா நம்மளை தானே பார்த்த மாதிரிட்டு இருந்துச்சு, இல்லை இல்லை அப்பாண்ட கேலை தான் பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு திரும்பவும் எழுதிட்டு திரும்பவும் நம்ம ஆரம்ப பார்த்தா நம்ம
ஜின்னு பார்க்க சொல்ல மட்டும்தான் அவரோட ஃபேஸ் இன்னொரு பக்கமாக திரும்பிட்டு மொத்த மூமெண்ட்ஸ்லையுமே ஜின்னை மட்டும்தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஜின்னை பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்கு டைம் மூவ் ஆன் ஆகுது. எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம ஆரம் ஒவ்வொரு பர்சன்ஸ்கிட்டையாக வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஜின்னுக்கிட்டேயும் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஜின்னு தான் அப்படியே நம்ம ஆரம்பப்பட்டபடி க்யூட்டாக பப்பி பேசல, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா தனியாக கூப்பிட்டு வச்சு திட்டுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு ஆறாம் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணபடி சரி நெக்ஸ்ட்டு நான் டெக்ஸ்ட் பேப்பர் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பேப்பர்ஸை எடுத்தபடியே அவரோட டேபிளில் வந்து உட்காந்துருந்தான். இப்போ கிளாஸஸ் நடத்திட்டுருக்காரு. கிளாஸஸ் வந்து பிளாக் போர்டில் அப்படி நோட்ஸ் எழுதி போடுறதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தா. பெல்லு கிளிக் ஆகுது. ஆரம்பம் அப்படியே அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து போனோம். ஐயோ நம்ம கரெக்டாக நிறைய இதில் ஆன்சர் பண்ணல. கண்டிப்பாக ஆரம்பம் நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு கண்ட மெனிக்கு அட்டனை பர்சன்ஸுக்கு முன்னாடி திட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ கேன்டீனில் தான் நம்ம ஜின்னும் ஃபிலிக்ஸும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜேகப்பும் ஆரம்பமே கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துருந்து அவங்க ஃபுட்டை சாப்பிட்டபடியே அவங்க பாய் ஃப்ரெண்டை பாட்டு சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சைட் அடிச்சிட்டு இருந்தா நம்ம ஜின்னு அப்படியே நம்ம ஆரம்பம் நோட் பண்ணபடி என்ன ப்ரொஃபஸரு என்ன சாப்பிட முடியலையா, சாப்பிட்றது ப்ராப்ளமா என்ன, ஏன் பிளேட்டை ஏன் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இந்த மாதிரி கேட்க, நான் எப்படா ஓன் பிளேட்டை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், கண்ணு மட்டும் என் பிளேட் மேலே தாண்டா இருக்குது, இந்த மாதிரியை பாட்டுட்டு நீனா பிறகு எனக்கு வயிறு வலிக்கும், அங்கே மரட்டு இருப்படா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பப்பட்டு சொன்னால், டே உன் பேபிக்கு என்னடா இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் போகுது, நீ அவனை பாட்டா அவன் பிளேட்டை பாட்டேங்கிற மாதிரி சொல்கிறான். சரி விட்றா, ஜின்னுக்கு ஃபுட்டுண்டா அவ்வளோக்குள்ளே பிடிக்கும்ல, அதுவும் அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருக்குது பிளேட் முழுக்க, அப்புறம் எப்படி ஒரு சின்ன பீஸை கூட தரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இரு நான் வாங்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் அப்படியே அங்கேருந்து எழுந்து போனா. டே வேண்டாம் ஃபுட்டை கேட்காட்டா அவன் டென்ஷன் ஆகி கட்டிடுவானுங்கிற மாதிரி சொன்னான். நம்ம ஜேகப் கரெக்டாக ஜின்னுக்கிட்ட வந்துட்டு, எங்கே பாரு ஜின், நான் சாப்பிட்டுட்டு இருந்ததில் கொஞ்சம் மில்க்கு மிக்ஸ் ஆயிடுச்சு, அது மில்க் எனக்கு கிடைக்கல, நான் கேட்டதில் எனக்கு வச்சுட்டு காங்கலனுங்கிறாங்க, உன்னோட மில்க் வேணால் என்கிட்ட தந்துடுடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நோ எனக்கு கொடுத்த மில்க் ஷேக்கை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மில்க் ஷேக்கு ஆன்சர் எடுத்தா. ஃபிலிக்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகப்பை நோட் பண்ணான். இல்லை உனக்கிட்ட மில்கே பிடிக்காதே, எனக்கு பிடிக்கலையோ என்னதான் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வேண்டாம் பக்கத்தில் தானே உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அவன் வச்சுருக்காமல, அவன் 2 வாங்கிட்டு போங்க, டே ஃபிலிக்ஸா தாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் 2 எடுத்து ஜேகப்ட கொடுக்கவும், ஃபிலிக்ஸு டென்ஷன்லேயே நம்ம ஜேகப் ரெட் பண்ணா, நீ ஏன் பேபி டென்ஷன் ஆகுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் பக்கத்துலேயே வச்சுட்டு, இல்லை நீங்கள் 2 பேருமே சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம பக்கத்தில் போய் ஜேகப்பு கருவம், என் நோஸ் கட் உனக்கு தேவையாடா, நான் தான் சொன்னோம்ல அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்கள்ட்ட தர மாட்டான்ட்டு, தேவையில்லாமல் வாங்கிட்டு வரேன் பாருன்ட்டு போனேன், கடைசியில் உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் ஃபைட் வர அளவுக்கு பண்ணிட்டாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. நம்ம ஜின்னு ஃபுட்டாக சாப்பிட்டு முடிச்ச வீட்டில் இங்கேருந்து எழுந்து போகிறாரு. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஆகா இந்த பிரின்சிபல் ஒர்க்கு கொடுத்து நம்மளாம் இப்படி பிரின்சிபல் ரூமுக்குள்ளேயே லாக் பண்ணி தொலைச்சிட்டாரு. நான் எப்போவோ காலேஜ் விட்டு போகணுன்னுலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன், இப்போண்டா ஒர்க்கே ஏண்டா இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் போயிட்டாங்களான்னு வேறு தெரியலையே, கண்டிப்பாக சின்ன போயிருந்துருக்கணும். இங்கே பாருங்கள் செக்யூரிட்டி, சொல்லுங்கள் ப்ரொஃபஸர், ஸ்டூடெண்ட்ஸ் சவுண்ட் எதுவுமே இல்லையே, அதான் பெல்லு கிளிக் ஆகிடுச்சில்ல, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா ஹவுஸுக்கு கிளம்பிட்டு இருக்காங்கல்ல, அப்போது கிளாஸ் ரூம்லலாம் கிளாஸ் ரூம் இப்போ தான் 1 by 1 க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் அந்தளவுக்கு இல்லை, எல்லாருமே காலேஜை விட்டு கிளம்பிட்டாங்க. அப்பா அப்போ இந்த பிளேஸில் வேறு யாரும் இல்லையா, கொஞ்சம் ப்ரொஃபஸர்ஸ் மட்டும் லைப்ரரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இங்கேருந்து போயிட்டாங்க, நான் எல்லா ரூம்லேயுமே கீ போட்டுட்டான், லாக் பண்ணி கீ போட்டுட்டு வந்துட்டுருக்கேங்கிற மாதிரி அந்த பர்சன் அப்படியே பேசிகிட்டே கரெக்டாக அங்கே நேராக கீழே இறங்கி போனால் ஆரம் ஒரே ஹாப்பியாக அப்பா சின்னு போயிட்டான்டானுங்கிற மாரி ஹாப்பினஸ்லேயே அப்படியே அவரோட பேக் திங்ஸ் எல்லோட்டையும் எடுத்தபடி ஜோலியாக சாங் பண்ணபடி ப்ளே பண்ண பொசிஷன்லேயே கரெக்டாக காருக்கிட்ட வந்தோ நம்ம ஓரமோட காரில் சாஞ்சபடி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம சின்னு. இந்த மாதிரி வளைச்சி இந்த பிக்கு நல்லா இருக்கா அந்த பிக்கு நல்லா இருக்கா, டே காருக்கு முன்னாடி உட்காந்துருந்து எடுறா அப்படிங்கிற மாதிரி சின்னக்கிட்ட 2 மொபைலை வாங்கி ஆரமோட காருக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைடு இருக்குல்ல அதில் அப்படி ஸ்டைலாக உட்காந்து வேறு பிக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த மாதிரி ஃபீலிங்ஸும் ஜின்னும் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆகா போயிடுவான்னு நினச்சேனே. என்ன நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாமு ஒரு 1 ஹவர் கிளாஸ் இருக்குன்னு சொன்னால் கதறி கதறி அழுது பெரிய ட்ராமாவே பண்ணி காலேஜே எண்ட் ஆயிடுச்சு, எங்களுக்கு கிளாஸ் எடுக்காதீங்க ப்ரொஃபஸர்லாம் சொல்லுவானே. இன்றைக்கி காலேஜை விட்டு வெளியே போகாமல் என் காருக்கு மேலே உட்காந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜின்னு நோட் பண்ணா டே 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 அப்படின்னு அந்த காருக்கு மேலேயே ஸ்லீப் பண்ணபடி படுக்கிறேன்டா. அப்படி ஒரு பிக்கட்ரா. பட் நீ ரொம்ப ஹைட்டாக இருக்கடா, அது செட் ஆகட்டா. சும்மா ஒட்ட பிக்கிட்டனடா, இப்படி ஏட்றா அப்படி ஏட்றான்னுக்கிற மாதிரி அந்த காரில் ஃப்ரண்ட் சைட்லேயே கொஞ்சம் ஸ்லீப் பண்ணபடி படுத்த பொசிஷன்லேயே சீக்ஸில் முட்டெல்லாம் கொடுத்து பிக்கெட்டுட்டு இருக்காரு. அப்போ என் காரை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க அப்படிட்டானடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு கோரையே வேண்டாம், நான் அப்படியே வாக் பண்ண பொசிஷன்லேயே போயிடுவேங்கிற மாதிரி ஜின்னுக்கு தெரியாமலே நம்ம ஓரம் காலேஜை விட்டே வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் செக்யூரிட்டி தான் டே 2 பேரும் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்கங்கிற மாரி கேட்கவும், நாங்கள் ப்ரொஃபஸர் ஆரம்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்புக்காகவா? அவர் போய் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுடா. எப்போ போனார்? கார் இங்கே தானே இருக்குது. அவருக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா, காரில் ஏதோ ப்ராப்ளமா, அதான் பஸ்ஸில் போகிறேனுங்கிற மாதிரி சொல்லி கிளம்பிட்டாரு. அந்த ஆரம்புக்கு என்ன திமிரு பற்றியா, என்கிட்ட எஸ்ஆர்னோ கேட்டான், அவன் பாட்டுக்கு போயிட்டான். இருடா நாளைக்கு காலேஜுக்கு எப்படிங்க தானே வருவேன், அப்போ வச்சுருக்கேன் எஸ்ஆர்னோ கேட்டால அதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இனிமே நேரம் அங்கேருந்து கிளம்ப வர இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம ஆரம்பம் ஜின்னு கிளாஸுக்குள்ளே காலேஜுக்குள்ளே என்ட்ராகட்டுக்குள்ளேயே நம்ம ஸ்டாப் ரூமுக்கு போயிடணுங்கிற மாதிரி வேகமாக அப்படி பதுங்கி ஒளிஞ்சு யாருக்குன்னு தெரியாதபடி போயிடணுங்கிற மாதிரி ஸ்டாப் ரூம் வரைக்கும் வராது. இந்த மாதிரி வேண்டாம். இது ஜேகப் நோட் பண்ணிவிட்டு ஏன்டா டூனுக்கு பின்னாடிலாம் மறைஞ்சி வர, என்னடா ஆச்சு? ஜின்னு எங்கேயாவது இருந்து என்னை பாட்டுருவானான்டாண்டா வந்துட்டுருக்கேன். இன்னுமாடா அவனை பாட்டு பயந்துட்டுருக்கேன். டே அவன் நோன்னு சொல்லிட்டான்னா என் ஹார்ட்டு வெடிச்சிரும்டா. அப்படியாடா, சரி அப்போ நான் கீழே போய் காரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். அப்போ தானே உனக்கு எந்த ப்ராப்ளம்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியும்னுங்கிற மாதிரி போய் காரு கேட்டானுங்கிற மாதிரி கேட்கவும் விளையாடுறதடா. நானே சின்னக்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். எப்படியாவது அவங்ககிட்டருந்து என்னை காப்பாற்றுடா. ஆஹா டே எனக்கு ஆப்போசிட்டில் தான்டா வரான். ஐயோ என்ன பண்ணேன்? சரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரொப்போசரை பாட்டு பயந்து அலறி அடித்து ஓடுவாங்கன்னா ஒரு ப்ரொப்போசர் ஒரு ஸ்டூடெண்ட்டை பாட்டு பயப்படுறது வேறு எங்கேயும் நடக்காதுடா. என் கண்ணு முன்னாடி தான் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாரி சொல்லிவிட்டு எனக்கு பேக் சைடில் இருந்துக்கோ, நான் அப்படியே உன்னை மறைச்சபடியே கூட்டிகிட்டு போயிருந்தேனுங்கிற மாரி ஜேகம் அப்படியே ஜின்னுக்கிட்ட கிராஸ் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஸ்டாப் ரூமுக்குள்ளே போவாரா இந்த மாதிரி போனால் ஜேகப் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாரி ஜின்னு திரும்பவும் பாட்டுட்டானோங்கிற மாரி ஜேகப்பும் ரொம்ப ஷாக்கானா டே என்ன தானடா கூப்பிட்டான், உள்ளே போயிட்டு வரடானுங்கிற மாரி பிடிச்சி தள்ளுன்னா ஜின்னு அப்படியே திரும்பி எங்கே உங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாரி கேட்கவும் நல்ல வேலை என்ன மட்டும் தான் இப்போ ஒழுங்காக கவனிச்சிருக்கான். டே ஏன் யாரை கேட்குற? என் ஃப்ரெண்டு நான் என்ன மாதிரி ஃப்ரெண்டாக கேட்குறேன்? உங்கள் கூடயே ஒரு பர்சன்ட் இருப்பாங்களா, அந்த ஃப்ரெண்டை தான் கேட்குறேன். எங்கே உங்கள் ஃப்ரெண்டு? அவர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டார், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓ கொஸ்டின் கேட்டானா, அந்த ஆன்சரை வேணா என்கிட்ட சொல்கிறியா, நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாரி சொன்னால் கொஸ்டின் கேட்ட பர்சன்ட்டுக்கிட்ட தான் நான் ஆன்சர் பண்ணுவேன், எல்லாருக்கிட்டையும் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். எங்கே அப்படிங்கிற மாரி கேட்கவும் ஆரம்பம் அப்படிங்கிற மாரி ஸ்டாப் ரூமுக்குள்ள இருப்பேன்னா டேய் நான் அங்கே இருக்கிறது அவங்ககிட்ட சொன்ன ஒன்று கொன்னே போட்டுற வேண்டாம்ங்கிற மாதிரி ஜேகப்பு மிரட்டுறாரு. என்னடா அவன் என்னன்னா அவன் எங்கே இருக்கானுங்கிறத சொல்லாட்டா உன்னை நான் ஏதாவது பண்ணுவேனுங்கிற மாதிரியே முறைக்கிறான். நீ என்னன்னா சொன்னால் கொன்னுருவேனுங்கிற, உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் தாண்டா மாட்டிக்கிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன்லேயும் டிப்ரெஷன்லேயும் கொஞ்சம் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணபடி அவன் இன்னும் காலேஜுக்கு வரல ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு சரி ஓகே ஒருவேளை காலேஜுக்கு வந்துட்டார்னா நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா ஜின்னோட கிளாஸ் ரூமுக்கு போய் ஜின்னு ஏதோ நீ கொஸ்டின் கேட்டியாமே அதை கேன்சர் வச்சுருக்கான்னு சொல்லிருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி ஜின்னு அப்படியே அங்கே போனால் ஐயோ சே எடுக்கலாம் போயிட்டு சாக வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி இந்த மவுட்டு சும்மாவே இல்லாமல் அவங்ககிட்ட இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குமாங்கிற மாதிரி ஆறாமே அடிச்சுக்கிட்டு இருந்தா ஜே போய் நம்ம பட்டுட்டு
நினச்சிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக நம்ம ஜின்னு ஸ்டாப் ரூமுக்குள்ள என்ட்ராகி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜம்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணோம் நம்ம ஆரம்பம் இந்த மாதிரி ஜின்னு கத்திருப்பார்ல கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு அந்த சவுண்டுக்கு ஏற்கனவே ஜின்னு டென்ஷனில் இருந்தவர் திடீர்னு கத்துறதை பார்த்துட்டு பயத்தில் அலர்னபடி தரையிலேயே விழுந்திருப்பாரு. இந்த மாதிரி விழுந்தா ஜேகப் செஸ்ஸில் ஹேண்ட்ஸை வச்சபடி ஜின்ன நோட் பண்ணா நம்ம ஃபிலிக்ஸ் தான் போதுண்டா ஜம்ப் பண்ணதை நிப்பாடுடா ஒன்றால் 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ப்ரொஃபஸர் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்கிட்ட ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டால் கொஸ்டினுக்கு ஆன்சரே கேட்காம காலேஜை விட்டு வெளியே போயிட்டா நீ என்ன நினச்சிட்ருக்க அந்த காரை எடுத்துகிட்டு போகாட்டா நான் உன்னை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா அடா நீ காலேஜுக்குள்ளே என்றாங்க சொல்லி நான் உன்னை பாட்டேனே ஃபாலோ பண்ணப்படியே வேண்டாம் ஸ்டாக் ரூமுக்குள்ள வந்து மறைகிற என்ன திமிரு உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பப்படுத்திட்டு இருந்தாப்பா நல்லா இருக்குடா இந்த மூமெண்ட். ஆனால் பட் ஃபிலிக்ஸு இந்த மாதிரிலாம் நீ திட்டக்கூடாதுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஃபிலிக்ஸை நோட் பண்ணாப்பா ஜின்னுக்கு என்ன ஒரு தைரியம் ஜின்னு சொல்ல வந்துட்ட டக்குன்னு சொல்லுடா நமக்கு ஃபஸ்ட்டு கிளாஸு ஸ்டார்ட் ஆக போட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அடா ஆமாம் இன்னும் 10 minutes தான் இருக்குது இங்கே பாரு ப்ரொஃபஸர் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம் டக்குன்னு எழுந்து விட்டு வீட்டிலேயே ஜின்னோட மவுட்டை க்ளோஸ் பண்ணுறேங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி ஜின்னு அப்படியே வாலில் லாக் பண்ணுறாரு. என்ன பண்ண போகிற அன்னைக்கு பண்ண மாதிரி எதுவும் கிஸ் தரப்போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இப்படி கேட்டா கிஸ்லாம் வர பண்ணியாச்சானுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸு ஜேகப்பும் நோட் பண்ணிட்டு இருந்தா. அதே ஸ்டாப் ரூமுக்குள்ள இன்னொரு ப்ரொஃபஸர் வர்ற மொமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஜின்னை விட்டு அப்படியே நம்ம ஆரம்பமானாகி எங்கள் பாரு ஜின் எதா இருந்தாலும் சரி நம்ம கேன்டீனில் வச்சு பேசிக்கலாம். முடியவே முடியாது 10 minutesல இன்னும் 8 minutes இருக்குது. எனக்கு என் கிளாஸ் ரூம் போக 2 minutes போதும் நான் இப்போவே இங்கேயே சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ப்ரொஃபஸர் இருக்காங்கடா ப்ளே பண்ணாட போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னடா நான் சொல்கிறத நீ கேளுடா நான் இப்போவே சொல்லிட்டு போக வேண்டாம்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பிட்ட ப்ராப்ளம் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு சரி ஓகே பா அப்படிங்கிற மாதிரி நேராக காலேஜோட டெரஸுக்கிட்டு போகிறாரு. ஐயோ இங்கேருந்து நான் கிளாஸ் ரூம் போகிறதுக்கு 10 minutes பட்டாடே நான் அந்த மேம்கிட்ட பேசிக்கிறேன் என்ன சொல்லணும் சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஐஸை கிரிப்பை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ண பொசிஷனே நம்ம ஆரம்பிடா. ப்ளீஸ்டா நோன் மட்டும் சொல்லிடாடுடா தெரியாமல் இது ஒரு வேகட்டில் வார்த்தையை விட்டுட்டேன்டா சொல்லிடாடுங்கிற மாதிரி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தான் ஜின்னு அப்படியே இந்த மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணபடி இருக்கிற நம்ம ஆரம்பம் நோட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிட்ட க்ளோஸாக வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ஆரம்போட சீக்ஸில் கிஸ் பண்ணபடி எனக்கு எல்லாத்துக்குமே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரன் பண்ண விக்கெட்டிலேயே ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனா நம்ம ஓரமாக அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி இப்போ அவன் என்ன பண்ணிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்தோம் நம்ம ஜின்னு க்ளோஸை வந்து கிஸ் பண்ணட்டும் எனக்கு எல்லாத்துக்குமே ஓகே தானுங்கிற மாதிரி எஸ்ன்னு சொல்லலை பட் எல்லாத்துக்குமே எனக்கு ஓகே தானுங்கிற மாதிரி சொல்லிட்டு போனதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாகி டெரஸுக்கு மேலே நின்று பயங்கரமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஸ்டெப்பில் கீழே இறங்கிட்டு இருக்க ஜின்னுதான் ஷாக் ஆகி அப்படியே திரும்பி நம்ம ஆரம்பம் நோட் பண்ணால் கீழே ப்ளே கிரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வெறும் கத்துறதை பார்த்து அவங்களுக்கு அள்ளு விட்டு போச்சு. பயத்திலேயே நம்ம ஆரம்பம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தா ஜேகப்பட்டான் டக்குன்னு வந்து ஆரம்போட மவுட்டை க்ளோஸ் பண்ணபடி சைக்கோ மாதிரி கட்டலடா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்து பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்புறம் தான் கீழே ப்ளே கிரவுண்டில் ஆப்போசிட் காரிடோரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை நெட்டிங் சின்னதாக ஒரு சின்ன காக்ரோச்சை பாட்டை வயிற்றில் கட்டிட்டேன் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் காக்ரோச்சை பாட்டு இவ்வளோ பெரிய பசங்க பயந்தாங்களான்னுங்கிற மாதிரி ஜேகப்பு கலாச்சப்படி என்னடா மார்னிங் கிஸ் கடிச்சிருக்க பொழுக்குனுங்கிற மாதிரி ஜின்னு இந்த மாதிரி சொல்லிட்டு போனதை வச்சு ஜேகப் கொஞ்சம் கலாய்க்கவும் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி அவன் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அவன் கிஸ் பண்ணதோடய நீ மெல்ட்டாகி கத்திட்டியே அவனை எங்கடா நீ பாட்டா அவன் கிளாஸ் ரூமுக்கே போயிருப்பானுங்கிற மாதிரி சொல்லவும் ஆரம்பமே கரெக்டாக ஜின்னோட கிளாஸ் ரூம் பார்த்தா அவர் இந்த மாதிரி வந்தான். ஜின் அவரோட பெஞ்சில் தான் உட்காந்துருக்காரு. நோட்ஸ் எழுதிட்டு இருப்பார். அந்த மாதிரி நோட்ஸ் எழுதுனா கரெக்டாக விண்டோ பக்கத்தில் வந்து நம்ம ஆரம்பம் நிற்கிறத ஜின் அப்படியே லைட்டாக நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜின் அப்படி நோட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஆரம்பம் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணப்படி ஒரு ஐயை பிளிங்க் பண்ணப்படி பிளாங்கிஸ் பண்ணுறது படுது நம்ம ஃபிலிக்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஷோக் ஆகி ஜின்னை பார்த்தோம். ஜின்னு ஒரு மாதிரி ஷையாகி அப்படியே கீழே குனிஞ்ச பொசிஷன்லேயே
நோட்ஸு வேக வேகமாக எழுத ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி எழுத ஆரம்பித்தான். அப்போ இந்த ஆரமுக்கு எல்லாத்துக்கும் ஓகேனுங்கிற, இந்த ஆரமாக லவ் பண்ணுறேனுங்கிற. அப்பா குட் நியூஸை சொல்லிட்டான்டா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட டைட்டை வேஸ்ட் பண்ணாமல் அவங்க மாமுக்கு கால் பண்ணி, ஜின்னு என்னோடய லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிட்டான் மாம், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இந்த லவ்வுக்கு ஹாப்பியாக நான் இருந்ததே கிடையாது. எப்படி இவன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்காமல் இக்னோர் பண்ணிடுவானு பயந்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போவோடு எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா கண்டிப்பாக நான் ஜின்னை நம்ம ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வரேனுங்கிற மாரி ஆரம் இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு சரி ஓகேடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஆரமோட பேரண்ட்ஸ் ஓகே பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓகே பண்ணால் இப்போ ஆரம் கரெக்டாக அவரோட கிளாஸஸ் இருக்கும்ல, அந்த கிளாஸஸ் போய் அட்டன் பண்ணுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நம்ம ஆரமோட கிளாஸ் தான் ஜின்னோட கிளாஸில் நடந்துகிட்ருக்குது. ஆரம் கரெக்டாக அந்த கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ராகி நேற்று டெஸ்ட் எழுதிச்சுன்னு இருப்பார்ல, அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கவும்